ஹலோ, ஹாய், மனசாட்சியாஸ் மக்களே, பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் 1.5 வருஷமாக மனசாட்சி மகேஷ், என் அண்ணன் மனசாட்சி மகேஷ், இந்த சைடில் என் ஆத்மா, என் உடம்பு உள்ளே இருக்கிறார். நான் மகேஷ் பேசுகிறேன். என் தம்பி பேபி மகேஷ் குழந்தை இப்போ தான் எல்கேஜி படிக்கிறான். ஸோ நான் இப்போ படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறப்ப என் வேலையும் போகுது இன்னும் 10 நாளில். மனசாட்சி அண்ணன் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த எங்கள் அண்ணன், எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லை. ஸோ மனசாட்சி மகேஷ், பேபி மகேஷ், மனசாட்சி மகேஷ், பேபி மனசாட்சி மகேஷ், இது மகேஷ், இது மனசாட்சி, பேபி மகேஷ். ஸோ பேபி மகேஷ் 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. 1.5 வருஷம் ஆகிடுச்சு எங்கள் சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். 3 லெவல் ஆரம்பிச்சிருக்கிறேன். 29 rupees per month ஒரு லெவல், இன்னொரு லெவல் 59 rupees, அந்த 3rd லெவல் 200 rupees. ஃபஸ்ட்டு லெவல் நார்மல் மகேஷ், செகண்ட் லெவல் பேர் பேபி மகேஷ், 3rd லெவல் பேர் மனசாட்சி மகேஷ். ஸோ லாயல்ட்டி பேஜஸ் பற்றி எனக்கு சரியாக தெரில. மெம்பர்ஷிப்பு தெரிஞ்சுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க யாராவது. ஸோ ஒரு நார்மலாக தான் மெம்பர்ஷிப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் காலாக தொட்டு கும்பிட்டு எல்லோரும் நான் கேட்டுக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு மாதம் அட்லீஸ்ட் ஒரு 30 ரூபாவது எனக்கு சம்பளம் கொடுங்க. நான் பண்ணுற வீடியோவுக்கு மெம்பர்ஷிப் இப்படியும் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இன்னொன்று டேக்ஸ் போட்டு எனக்கு எப்படி அது மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு தெரில. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். யாருன்னா ஒரு டெக்கியாக இருக்கிறவங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க முன்னாடி அப்ளை பண்ணால் தான் அது கரெக்டாக வரும். நம்ம தெரியாமல் ஒரு செயல் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது தெரியாமல் இருந்தால் நம்ம அப்ளை பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சூப்பராக அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங் பேசிக் எதனா என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு 40 rupees நீங்கள் சேலரி தரலாம். மாதம் தர என்னோடய 21,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என் வேலையும் இன்னும் 20 நாளில் போகுது. நான் இந்த சேனல் என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும்டா. என்னை மதிக்காத சில ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்டா. என் அப்பா அம்மா கூட என்ன உதவலடா, எனக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலடா. ஒத்தையான இந்த சிங்கமாக தான்டா பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லாமே. மனசாட்சிடா. எங்கள் மனசாட்சி பேசிட்டாரு பார்த்தீங்களா? மனசாட்சி இப்போ பேசுங்க, நான் கிடையாது, மனசாட்சி. எங்கள் அண்ணா பாவங்க, எங்கள் அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் மகேஷ் அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. என் பேர் பேபி மகேஷ், எங்கள் அண்ணா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ தான் எல்கேஜி படிக்கிறேன். இப்போ தான் ஏபிசிடி ஃபஸ்ட் நான் தமிழில் படிக்கணும். அப்புறம் மேக்ஸ் 1 2 3. அப்புறம் நானும் பேபி மகேஷ் ஆகி ஒரு கிரியேட்டர் ஆகணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பேபி மகேஷ் தான். சாரி மகளே, இப்போ பேபி மகேஷ் பேசினாரு. ஸோ 3 பேரே பேசிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் மகேஷ் பேசுகிறேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் கொஞ்சம் ஆட் ஆகுங்க ப்ளீஸ். சொந்தக்காரங்க அத்தைங்க முன்னாடி நான் ஜெயிச்சுக்கான். யூடியூபர் ஆகிக்கான். நான் எதுக்குமே லாய்க் இல்லாதவன் கிடையாதுடா. நான் கிரியேட்டர் ஆவேன்டா. நான் கிரியேட்டர்ரா. நான் எதுக்குமே லாய்க் இல்லாதவன் கிடையாது. என்னை திட்டுறவங்க திட்டிக்கோங்க, பாராட்டுறவங்க பாராட்டிக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. சினிமாவுக்குள்ளே வரணும், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், சோஷியல் மீடியாவுள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டு அதை பற்றிலாம் எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். நடக்கிறது நடக்கட்டும். நடக்க போகிறதோ நடக்க போகுது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்கப் போகிறதோ அது நன்றாகவே நடக்கப் போகும். எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். இது பகவத்கீதையில் சொன்னது. அதே மாதிரி பைபிள்லேயும் சொல்லியிருப்பாங்க ஒரு சில கோட்ஸு. அது எனக்கு தெரில சரியா. இன்னும் கற்றுட்டு சொல்லுவேன். குரான்லேயும் சொல்லிடுறாங்க, நல்லது நடந்தால் நல்லதே தான் நடக்கும். அது முதல்லையா மாஷா அல்லாவும் நல்லது பண்ணியிருக்காரு. முஸ்லீம் ஃபேன்ஸ் இருப்பாங்க என்னோடய சப்ஸ்கிரைபரில்.
கிறிஸ்டியன் ஃபேன்ஸ் அவங்களுக்கும் மை ஃபாதர் இன் ஹெவன் ஜீசஸ் கிறிஸ்ட். எனக்கு எல்லா கடவுளும் தான். நான் எந்த கேஸ்ட், எனக்கு கேஸ்ட்னாலே என்னன்னு தெரியாது, அதை பற்றி எனக்கு பிடிக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இத்தனை வருஷம் பழகின இதெல்லாம் சில நண்பர்களாக என்னை ஏமாற்றிருக்கிறாங்க, காசுக்காக ஏமாற்றிருக்கிறாங்க. காசு வாங்கி தின்ட்டு அப்படியே ஒரு ஓசியில் நல்லா அசிங்கமாக பேச மாட்டேன், பேசுவேன், ஆனால் இப்போ பேச மாட்டேன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆட்கள் பார்த்து இனிமேல் நான் பழகுவேன். நான் எல்லாருமே சாதாரணமாக நம்மள மாதிரி மனுஷங்களாக இருப்பாங்கன்னு நினச்சி பழகினது தப்பு. அது இனிமேல் நான் பழக மாட்டேன். இனிமேல் எல்லாருக்கிட்டையும் ஆள் பார்த்து பேசுவேன். நீங்களும் அப்படியே இருங்க, ஏமாந்துடாதீங்க இந்த மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த யூடியூப்பில் வர வருமானத்தில் எதனா ஒரு புண்ணியம் பண்ணுவேன். எனக்கு வர வருமானத்தில் என்ன விரலுக்கேற்ற வீக்கம் சொல்லுவாங்கள்ல, என்னால் முடிஞ்சதை ஒரு சின்ன நல்லது பண்ணுவேன். உண்மையான ஏழைங்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்.